ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபேமிலி மகாராஜி. இது வந்து என் சின்ன பையனோட பர்த்டே. சின்னதாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். இதுதான் அவங்க அத்தை எடுத்து கொடுத்த ட்ரெஸ் பாருங்கள். உள்ள டிஷர்ட்டு, கோட்டு, கீழே ஜீன்ஸ் பேண்ட்டு. அவருக்கு வந்து ஃபுல் ஹேண்டுனால் ரொம்ப பிடிக்கும். அவங்க அக்கா வந்து அம்மா இப்படி எடுங்க அப்படி எடுங்க அப்படின்னு போஸ் கொடுக்க சொல்லி கொடுத்துட்ருக்கா. அவள் வந்து ரெடி ஆகிட்டா ஸ்கூலுக்கு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இப்படிம்மா பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. பாயசம் வச்சாச்சு. சின்னதாக விளக்கொளுத்தி சாமி கும்பிட்டு பாயசம் வச்சுட்டேன். அப்புறம் அப்படியே அம்மா வீட்டுக்கு போயாச்சு. அப்படி எங்கள் அம்மா தான் விளக்கெல்லாம் காலையிலே கொளுத்தி பாயசம் வச்சுட்டாங்க. அவங்க வந்து உளுந்த வடை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உளுந்த வடை போட்டுட்ருக்காங்க. ஆனால் கொஞ்சம் ஓட்டை வர்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. பாருங்கள், எப்படியோ ஓட்டை போட்டுருவாங்க. ஆனால் ஓட்டை வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கும் அப்படி தான். உளுந்த வடை இன்னை வரைக்கும் நான் வந்து உருட்டி தான் போட்டுட்ருக்கேனே தவிர ஓட்டை போட்டு உளுந்த வடை நான் போட்டதில்லை. எங்கள் அம்மா ட்ரை பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் வரும் அவங்களுக்கு. ஆனால் இந்த வாட்டி வந்து நல்லாவே வரணும். ஏன்னா என் பையனுக்கு வந்து உளுந்த வடை ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து ஓட்டையை காணுமியம்மா அப்படின்னு என்கிட்ட கேட்பான். உளுந்த வடையில் என்னமோ ஓட்டை இல்லை அப்படின்னு கேட்பான். அவனுக்காக கண்டிப்பாக ஓட்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க. அந்த சூடான எண்ணெயை எடுத்து அதில் தடவி அது போடுவாங்க. ஆனால் கடைசியாக வராது அதில். ஏன்னா மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போட ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் அது வராது. அப்புறம் என்ன போடுறாங்க பாருங்கள், ஓட்டை போட்டு அந்த ஓட்டை வர்றதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுது போல். அது நல்லா உப்பி வந்துடுச்சு பாருங்கள், அழகாக வெந்துடுச்சு. ஆனால் என்ன, இந்த உருவடையை தான் இவ்வளோ எண்ணெயிலையும் சூடு பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் கடகடன்னு போட்டால் போட்டுடலாம். கடைசியாக கடகடன்னு போடுவாங்க பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு வடை. இந்த போட்டாங்க பாருங்கள், ஷேப்லெஸ்ஸாக போட்டாங்க பாருங்கள், ஓட்டை வரல. கடைசி அந்த கம்பி வச்சு ஓட்டை போட்டு ட்ரை பண்ணுறாங்க. பாருங்க, அது வந்துச்சு. சூப்பராக நல்லா இருந்துச்சு. பாருங்கள், அதை எடுக்கிறாங்க பாருங்க. அந்த விட தான் ஷேப்லெஸ்ஸாக அமீபா மாதிரி வந்துச்சு. ஹார்ட்டின் ஷேப்பா என்ன ஷேப்புன்னு தெரில. அது இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏதாவது பிழைகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பாருங்கள், அம்மா ஒரு வழியாக போட்டு எடுத்துட்டாங்க. அதுதான் கொஞ்சம் ஷேப்லெஸ் ஆயிடுச்சு. இவனையுமே பாருங்கள், எங்கள் அம்மா என்னெல்லாமோ பண்ணி அதை அழகாக கடகடன்னு போட்டுருவாங்க பாருங்கள். ரவை போடுறாங்க பாருங்கள். ரவை போட்டால் கொஞ்சம் திக்காகும் அப்படின்றதுக்காக போடுறாங்க. அது இப்போது பிசைஞ்சு ஒரே கையிலேயே ஓட்டை போட்டுருவாங்க. ஆனால் ரவை போட்டால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஆனால் அந்த வடையோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அம்மா எப்போதும் போடுறதுக்கும் இந்த வடை போடுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு. பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்கள் வண்டி. கடன்னு போட்டுருவாங்க. ஆனால் என்ன, எனக்கு தான் கொஞ்சம் பார்க்கும்போது என்னடா இது இப்படி போடுறாங்களே, அதிரசமாக இருக்குமோ அப்படின்னு டவுட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க. எங்கள் அம்மாட்ட இதெல்லாம் சொன்னோன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, போ நீயே போட்டு நீயே கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம அடக்கியே வாசிக்கணும். பாருங்கள், சூப்பராக அது நல்லா வந்துருச்சு பாருங்கள். இதெல்லாம் இனிமேல் கடகடன்னு போட்டுருவாங்க. அக்ஷயோட பர்த்டேக்கு இதுதான் ஸ்பெஷல்னால் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஓட்டையே வராமல் நாங்கள் இவ்வளோ நாளாக போட்டுட்ருந்தோம். இப்போ தான் அவனோட பர்த்டே அதுவும் நல்லா வந்துருச்சு. அப்படியே அவனோட பர்த்டே வந்து அம்மா அப்பாவோட அப்படியே சந்தோஷமாக போயிடுச்சு. அவன் எதிர்பார்த்த மாதிரி அவனுக்கு 2 ட்ரெஸ்ஸும் கிடச்சிருச்சு.
ஃபுல் ஹேண்டு தான் வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தான், அதுவும் கிடச்சிருச்சு. பாருங்கள், அழகாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், அப்படியே ஹாப்பியாக உளுந்தவடையும் போட்டு முடிச்சாச்சு. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அங்கேயே சாப்பிட கொடுத்தாங்க, வீட்டுக்கும் கொஞ்சம் தந்து விட்டாங்க. அவங்க வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் கொடுத்துரு அப்படின்னு. இங்கேயும் மாமா அத்தை எல்லோரும் ஜாலியாக சாப்பிட்டாச்சு. அடுத்து என்ன, பிள்ளைங்க பசங்களை கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு தான். இந்த வரிசையாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள். ஸ்கூல் இருந்துச்சு அன்றைக்கி, அதனால் பசங்களை போய் கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு போட்டாச்சு. அவங்களுக்கும் ஆசையாக இருக்கும்ல, நம்மளும் வந்து சாப்பிட்ணுன்னு. அதனால் அந்த ஆசையை நிறைவேற்றி விட்டாச்சு. எங்கள் அப்பா தான் இது. அம்மா உட்காந்துருக்காங்க, அப்பா சாப்பிட்டுட்ருக்காங்க. குட்டியாக லைட்டாக லன்ச் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அவனுக்கு வந்து எங்கள் அம்மா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. அவனுக்கு ஃபுல் ஹேண்டு தான் பிடிக்கும். அதனால் அவனோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எடுத்து கொடுத்தாச்சு. அப்படியே பசங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணியாச்சு. இவங்க 2 பேரும் என் நாத்தனார் பசங்க. அவங்க ஜாலியாக விளையாடுவாங்க. அங்கே நிறைய இடம் இருக்கனால நம்மளுக்கும் நேரம் போகும், அவங்களுக்கும் நேரம் போகும். இந்த குட்டி வாண்டு என்ன பண்ணுது பாருங்கள். அவளை தள்ளி விடுவான். அவன் வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் அவனோட வேலை. ஏதாவது சொன்னோன்னா குடுகுடுன்னு என்கிட்டயே ஓடி வந்துடுவான். மறுபடியும் அவளை போய் டிஸ்டர்ப் பண்ணுவான். மறுபடியும் ஏதாவது சொன்னோன்னா மறுபடியும் ஓடியாந்துருவான். அவளுக்கு அந்த ஊஞ்சலை விட்டு வர மனசே இருக்காது. இது வந்து என் பொண்ணுக்கு வந்து ஊஞ்சல் ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் அம்மா குட்டியாக கயிறு போட்டு கட்டி பலகை போட்டு ஊஞ்சல் ரெடி பண்ணிட்டாங்க. என்னமோ நாங்கள்லாம் அவள் பேரை சொல்லி தான் ஜாலியாக அதில் விளையாடுவோம். ஆனால் உண்மையிலே ஜாலியாக இருக்கும். யாருக்கெல்லாம் ஊஞ்சல் ஆட பிடிக்கும்னு சொல்லுங்கள். இந்த அவள் வந்து அவளை போய் இடிக்கிறாளாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்லுவான் பாருங்கள். அத்தை அவளை வந்து வர்ற ஏதாவது ஒரு ரோட்டில் போகிற ஆட்டோவில் ஏற்றி விட்ருங்க, அவன் நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டுருவான். அவனுக்கு அதுலேருந்து இறங்கணும். இவன் இறங்க விட மாட்டா. இறங்க ட்ரை பண்ணி எப்படியோ இறங்கிடுவான் பாருங்கள். அவளை தள்ளி போக சொன்னால் போக மாட்டா. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பர்த்டேவும் எங்கள் அம்மா அப்பா கூட அப்படியே போகுது. என் பசங்க ஜாலியாக இருப்பாங்க. என் வீட்டுக்கார் தான் இந்த வாட்டி மிஸ்ஸிங். இல்லைன்னா என் வீட்டுக்கார், என் நாத்தனார் எல்லோரும் அப்படியே ஜாயின் பண்ணிடுவாங்க. அப்படியே அம்மா வீட்டில் போய் ஜாலி பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த வாட்டி அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறனால அவங்க வெளியே போயிட்டாங்க. நாங்கள் குட்டீஸோட எப்போவுமே நான் குட்டீஸோடையே அப்படியே ஜாலி பண்ணிட்டு அப்படியே போயிடுறது. இந்தா குடுகுடுன்னு வந்துட்டான் பாருங்க என்கிட்ட. இனிமேல் அந்த அம்மா ஜாலியாக விளையாடுவாங்க. அப்படியே இனிதே நிறைவு பெற்றது எங்களோட பர்த்டே குட்டி பார்ட்டி முடிஞ்சுது. என் வீட்டு பக்கத்தில் நிறைய இடம் இருக்குது. ஆனால் யாருமே வீடு வச்சு வரல. அவங்கவுங்க இடத்த அவங்கவுங்க வேலி போட்டு மறைச்சிருக்காங்க. ஓகே, இதான் அவங்க அத்தை எடுத்து கொடுத்த ட்ரெஸ். இது எங்கள் அம்மா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்.